வணக்கம் நண்பர்களே, இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். சக்கரவர்த்தியும் ராஜகுமாரர்களும் திரும்பி வருவதை அறிந்து அயோத்தி நகரத்தினரின் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடிற்று. தசரதனையும் பரிவாரத்தையும் ராஜகுமாரர்களையும் வரவேற்பதற்காக அலங்கரிக்கப்பட்ட அயோத்தி நகரம் தேவலோகத்தைப் போல ஜொலித்தது. ராமனும் சீத்தையும் மிகவும் சந்தோஷமாக அயோத்தியில் ஒரு குறைவுமின்றி 12 ஆண்டுகள் கழித்தார்கள். ராமன் தன் இதயத்தை அப்படியே சீத்தைக்கு அர்ப்பணம் செய்துவிட்டான். இருவர்களுக்கும் இடையில் வளர்ந்த பிரியமானது இவர்களுடைய குணங்களை பற்றியதா அல்லது இவர்களுடைய சம அழகை பற்றியதா என்பதை சொல்ல முடியாமல் இருந்தது. இரண்டும் சேர்ந்தே அவர்களுடைய பரஸ்பர அன்பு இருமடங்காக வளர்ந்து கொண்டு போயிற்று. ராமனுடைய உள்ளமும் சீதையினுடைய உள்ளமும் சம்பாஷணையின்றி ஒன்றோடு ஒன்று பேசும் என்கிறார் கவி. இவ்வாறு ராமனுடைய பிரியத்தை அனுபவித்த சீதையின் காந்தியானது தேவலோகத்தில் சாக்ஷாத் ஸ்ரீதேவியின் காந்தியைப் போல் பிரகாசித்தது. வெகு நாட்களுக்கு பிறகு வனவாசம் ஆரம்பித்த சமயம் மகா தபஸ்வி அனுசூயை ராமன் மேல் சீத்தை வைத்து வந்த அன்பை பற்றி பாராட்டி பேசிய பொழுது சீத்தை சொன்னாள், ராமர் எல்லா நற்குணங்களையும் அடைந்தவர். அவருடைய அன்பு என் அன்புக்கு சமமான அன்பு. எந்த நிலையிலும் மாறாத அன்பு. மாசற்ற சிந்தனையும் புலன்களை அடக்கியாளும் சக்தியும் பெற்றவர். தாயைப் போலும் தகப்பனைப் போலும் என்னை காத்து வருகிற இவரை நான் எப்படி காதலிக்காமல் இருக்க முடியும் என்றாள். காதலை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்களும் விவாகம் செய்து கொண்டு நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் யுவர்களும் யுவதிகளும் சீத்தை அனுசூயைக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அவற்றின் பொருள் நிறைந்து கிடக்கிறது. இருவர்களுடைய அன்பும் சமமாக இருக்க வேண்டும். ஒன்று அதிகமாகவும் ஒன்று குறைவாகவும் இருக்கலாகாது. எந்த காரணத்தை கொண்டும் அன்பு மாறலாகாது. வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நிகழும். அன்பு ஒன்று போலவே இருக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் அதனால் அன்பானது ஏற்றத்தாழ்வு அடையக்கூடாது. கொண்ட மனைவிக்கும் புருஷன் தாயைப் போல தந்தையைப் போலும் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்து தேவியின் அருளை பெறுவோம். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.